நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ மாஸ் காட்டப் போறாங்க. அதாவது கார்த்திகா வந்து இப்ப கடத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துடுது. அதாவது நார்மலா இல்ல. இப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த பத்தியும் சொல்லாம வந்து ஹைதராபாத்லாம் போற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாரி வந்து இப்போ அந்த மெசேஜ்ல வந்திருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. எதுக்காக வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அந்த கார்த்திக் என்ன இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறானா? ஏதோ என் கூட வந்து சந்தோஷமா இருக்கிற மாரியே நடிச்சு, கடைசியில இப்படி ஆக்கிட்டு இருக்கானே என்ன? நான் என்ன வந்து பார்த்தா முட்டாளா தெரியுறனா இலக்கியா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கார்த்திக்க வந்து நீ நம்பவே நம்பாத அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒவ்வொன்னுத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா கௌதம் புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டா, ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலுமே கூட வந்து இல்ல இலக்கியா நீ இப்படியே விட்டுரு. இந்த ஒரு விஷயத்த வந்து மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து என்ன ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம் வந்துட்டு இதுலருந்து விலகிறாரு. அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த பத்தி கேட்கும்போது, அதாவது கார்த்திக் வந்து இப்போ ஹைதராபாத் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. கார்த்திக் எதுக்காக வந்து இந்த மாரி மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, என்ன சொல்ற இலக்கியா நீயி? கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷமா உங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாரி தான் கிளம்புனான். ஆனா கடைசியில அஞ்சலிக்கு என்னடான்னா வந்து நான் வந்து ஹைதராபாத்துக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணி வச்சிருக்கான். நீ என்னடான்னா இப்படி சொல்ற? என்னதான் நடக்குது இங்க? அப்போ கார்த்திக் எங்க தான் போனான்? அப்படின்ற மாரி வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எல்லாருமே வச்சிருது. அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்க கண்டிப்பா யாரோ வந்து கடத்தியிருக்காங்க அப்படின்றத அடிச்சு சொல்றது மட்டும் இல்லாம, இங்க நம்ம கௌதம் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவர விட்டுட்டு கூட நம்ம இலக்கியா வந்துட்டு நேரா வந்து கார்த்திக்க காப்பாத்துறதுக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. எங்க போறது? என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தெரியல. ஆனா அதே சமயம் வந்து நம்ம கார்த்திக் வந்து கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம இலக்கியா வந்து முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா அக்கம் பக்கத்துல இருக்க அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா கிளம்புனவரோட காரையும் காணோம், ஆளையும் காணோம் அப்படின்னு உடனே நேரா போயிட்டு வந்து நம்ம இவங்க கிட்ட கமிஷனர் கிட்ட வந்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி கார்த்திக் வந்து காணாம போயிட்டாரு. அவர் கண்டிப்பா வந்து அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா வந்து நம்ம கமிஷனர் இருந்துகிட்டு நம்ம கார்த்திக்கோட மொபைல் ஃபோன் கடைசியா எங்க வந்து ஆக்டிவ்ல இருந்திருக்கு, எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணி நம்ம இலக்கியா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உடனடியா நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குடோனுக்கு போறது மட்டும் இல்லாம, அங்க போயிட்டு நம்ம கார்த்திக்க பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு, "கார்த்திக் நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. சைலன்ட்டா போய் வந்து வேலைய முடிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா சுத்து போட்ட ரவுடிங்ல வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு பக்கத்துல இருக்க கட்டைய எடுத்து அப்படியே எல்லாரையுமே வந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இலக்கியாவ வந்து நான் தன்னை காப்பாத்துறதுக்கு வரத பார்த்தோனே, இவ்ளோ நாளா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அண்ணிய நம்ம தப்பா நெனச்சிருக்கோமே! அது மட்டும் இல்லாம நம்மள காப்பாத்துறதுக்காக அண்ணி இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ரவுடிங்கள அடிக்க முடியாம நின்னுட்டு இருக்கும்போது, அதாவது இங்க வந்து ரவுடிங்க இருந்துட்டு நம்ம இலக்கியாவ வந்து இப்போ வந்து புடிச்சிடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து கௌதம் மாஸ் என்ட்ரி குடுக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம இலக்கியா வந்து இப்போ கார்த்திக் கடத்தப்பட்டதா இப்போ வந்து அவங்க வந்து நெனைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா என்ன பண்ண போறாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.